VSAFE எனும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. $1 டிரில்லியன் பொருளாதார தடையும்னா அது பெண்களோட பங்களிப்பு இல்லாம முடியவே முடியாது. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள் தான். விவசாயம் அல்லாத வளர்ந்து வரும் துறைகள்ல பெண் பணியாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிற நோக்கத்தோட அடுத்த 5 ஆண்டுகள்ல 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உலக வங்கி உதவியோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இரண்டாவதா தமிழ்நாடு கடல் வளங்கள் மற்றும் நீல பொருளாதாரத்தை நிலையான முறையில் பயன்படுத்துதல் திட்டம். மூன்றாவதா தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ்வு திட்டத்தின் 2வது கட்டம். உலக வங்கியோடு சேர்ந்து இப்படி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை நிறைவேற்ற என்னுடைய அரசு ஆர்வமாக இருக்கு. அதுக்கு நம்முடைய பார்ட்னர்ஷிப் தொடரணும். 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவின் வளர்ச்சி இன்ஜின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும். இந்த ஆண்டு தமிழ்நாட்டோட GSDP 38,56,000 கோடி ரூபாயா இருக்குன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. 2030 $1 டிரில்லியன் பொருளாதாரம்னு ஒரு பெரிய இலக்கோட தமிழ்நாடு பயணிக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அந்த இலக்கு அடைகிறதுல உலக வங்கியுடன நம்ம உறவு வெறும் கடனுதவி சார்ந்தது மட்டுமல்ல, டெக்னாலஜி பாலிசி மேக்கிங் மற்றும் நாலேஜ் சார்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். குறிப்பாக காலநிலை மாற்றம் சார்ந்த நடவடிக்கைகள், SDG இலக்குகள், மகளிருக்கான அதிகாரம் வழங்குதல் ஆகிய இலக்குகளை எட்டுறதில் உலக வங்கியோட உதவி இன்றியமையாதது. நம்ம டார்கெட் ரீச் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில சவால்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக வளர்ச்சி கடன்களுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 6 முதல் 7 விழுக்காடுன்னு அதிக அளவில் இருக்கு. வர்ற காலங்களில் புதுமையான மாற்றுதலுக்குரிய கடனுதவியை வழங்கி மக்களுக்கு தேவையான சமூக பொருளாதார மேம்பாட்டு தேவைகளுக்கான முதலீடுகளுக்கு உலக வங்கி உதவுன்னு எதிர்பார்க்கிறோம். நீண்ட கால இலக்குகளை எட்டுறதுல ஒரு மாடல் ஸ்டேட்டா தமிழ்நாட்டை உருவாக்க உலக வங்கி கூட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். நம்மளோட இந்த பயணம் புதுமை, சமூக பொருளாதார சமநிலை மற்றும் நிலையான வளர்ச்சி என்கிற இலக்கில் நிச்சயம் வெற்றியடையும். அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.